மர்ஹபன் பிக்கும் ஃபி தர்ஸில் யௌம் அன் மகாரிஜ் அல் ஹுரூஃப். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம அரபு எழுத்தினுடைய உச்சரிப்புகளை பார்க்க போறோம். அந்த கிளாஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன் அப்படிங்கிறதான் நான் சொன்னேன். அரபியினுடைய எழுத்து உச்சரிப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா அதை ஒரு 7 வகையா நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அதில் முதல் வகை அப்படின்னு சொன்னா மஹ்ரஜல் ஜோஃப். மஹ்ரஜல் ஜோஃப் அப்படின்னு சொன்னா வாயினுடைய காலி இடத்துக்கு ஜோஃப்னு சொல்லுவாங்க. மஹ்ரஜ்னா உச்சரிப்புக்கு வெளியில கொண்டு வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, மஹ்ரஜ். மஹ்ரஜல் ஜோஃப் வாயினுடைய காலி இடத்துல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அது எத்தனை எழுத்து? 3 எழுத்து. என்னென்ன? அலிஃப், யா, வாவ். அலிஃப், வாவ், யா இது 3மே நாக்கு எதுலையும் போய் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. பல் எதுவும் 2 பல் சேர்ந்து உச்சரிக்கணும்னு அவசியம் இல்லை. வாயினுடைய காலி இடத்துல இருந்து இந்த 3 எழுத்து உச்சரிக்கப்படும். அலிஃப் உதாரணத்துக்கு கால. கால அப்படின்னா அவன் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். அதுல நடுவுல வரக்கூடிய எழுத்து அலிஃப். அது எப்படி நம்ம சொல்றோம்? கால. ஓகேங்களா? ஓப்பன் வாயினுடைய காலி இடத்துல இருந்து. அப்ப அலீஃப் வந்துட்டு வாயினுடைய காலி இடம். வாவ் என்னது? வாவ். இப்ப வாவுக்கு உதாரணத்துக்கு யகூலு. யகூலுனா இப்ப சொல்றான், இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல. அதுல வரக்கூடிய 3வது எழுத்து வாவ். யகூலு. அப்ப வாயினுடைய காலி இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் யா. இப்போ யா உதாரணத்துக்கு எமீன். எமீன்னா வலதுக்கு என்ன சொல்லுவோம்? எமீன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதுல வரக்கூடிய யா எமீன். அப்ப இந்த 3 எழுத்துமே வாயினுடைய காலி இடத்துல இருந்து உச்சரிக்கப்படுது. மற்ற அப்படி வேறொரு வகை அப்படின்னு நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா மஹ்ரஜல் ஹலக். மஹ்ரஜல் ஹலக் அப்படின்னு சொன்னா தொண்டையில இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கலாம். அதுலயுமே 3 வகைப்படுத்தலாம். அடித்தொண்டை, அக்சல் ஹலக். அடித்தொண்டையில இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா 2 எழுத்து. என்னென்ன? ஹம்சா, ஹா. ஹம்சா. ஹம்சா வந்துட்டு எங்க அப்படின்னு சொன்னா அஹத. அஹத அப்படின்னு சொன்ன அரபிக்ல ஹீ டுக், அவன் எடுத்தான் அப்படிங்கிறதுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம்? அஹத. இப்ப அஹதல வரக்கூடிய முதல் எழுத்து அந்த ஹம்சா. அந்த ஹம்சா எங்க இருந்து வரணும்? ஹம்சா அடித்தொண்டையில இருந்து அதனுடைய உச்சரிப்பு இருக்கணும். சொல்லுங்க, ஹம்சா. அஹத, ஹம்சா. ப்ரொனன்ஸ் பண்ணும்போது அலிஃப் மாதிரி அஹத. பட் அந்த ஆக்சுவலா அதுக்கு மேல இருக்கக்கூடியதுதான் என்னது? ஹம்சா. அந்த ஹம்சா எங்க இருந்து வரணும்? அடித்தொண்டையில இருந்து. ஓகேங்களா? அதே போல ஹா. ஹா. ஹாக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அஹில். ஃபேமிலிக்கு அரபிக்ல என்ன சொல்லுவோம்? அஹில். அதுல வரக்கூடிய 2வது எழுத்து என்ன? ஹா. அந்த ஹா எங்க இருந்து வரணும்? அடித்தொண்டையில இருந்து வரணும். ஓகேங்களா? 2வது நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா வஸ்தல் ஹலக். வஸ்தல் ஹலக் அப்படின்னு சொன்னா நடுத்தொண்டை. நடுத்தொண்டை அப்படின்னு சொன்னோம்னா ஐன், ஹா. ஐன் அப்படிங்கிற எழுத்து எங்க இருந்து வருது? நடுத்தொண்டை. உதாரணத்துக்கு ஆலிம். ஆலிம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய பேர்ல ஒண்ணு, அறிந்தவன். ஆலிமுல் கைப் அப்படின்னா மறைவான விஷயங்களை அறிந்தவன். அதுல வரக்கூடிய ஐன். இந்த ஐன் எங்க இருந்து வருது? நடுத்தொண்டையில இருந்து. அதே போல ஹா. ஹா இந்த காத்து மட்டும்தான் வருது இல்லையா? அந்த நடுத்தொண்டையில இருந்து வரணும். ஹா. அப்ப அந்த ஹாவும் எங்க இருந்து வருது? நடுத்தொண்டையில இருந்து. உதாரணத்துக்கு ஹாமித். ஹாமித்ங்கிறது ஒரு பெயர். ஓகேங்களா? அல்லாஹ் இறைவனுடைய பெயர்லயுமே ஒண்ணு புகழுக்குரியவன், ஹாமித். ஓகேங்களா? ஹாமித் புகழுக்குரியவன். அந்த அதுல வரக்கூடிய எழுத்து என்னது? ஹா. அந்த ஹா எங்க இருந்து வருது? நடுத்தொண்டை. அதே போல அதனல் ஹலக், மேல் தொண்டை. வாயிற்கும் தொண்டைக்கும் அந்த மேல் தொண்டை இருக்குது இல்லையா? அங்கிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் அது எத்தனை எழுத்துக்கள்? அதுவுமே 2 எழுத்துக்கள். என்னென்ன? கைன், ஹா. கைன். கைன் வந்துட்டு எங்க இருந்து வரணும்? மேல் தொண்டையில இருந்து வரணும். உதாரணத்துக்கு காபா. காபா அப்படின்னு சொன்னா காடுகளுக்கு, ஃபாரஸ்டுக்கு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? காபான்னு சொல்லுவாங்க. அப்ப காபா எங்க இருந்து நம்ம ப்ரொனன்ஸ் பண்றோம்? வாயினுடைய தொண்டையினுடைய மேல் தொண்டை அதுனல் ஹலக்ல இருந்து. காபா. கணீர்னு வரும். சொல்லுங்க, பைன், காபா. ஓகேங்களா? 2வது என்ன? ஹா. ஹா உதாரணத்துக்கு ஹாலித். இறைவனுடைய பேர்ல ஒரு பேர் என்னது? ஹாலித். ஹாலித்னு என்னது? நித்திரை ஜீவன், நிரந்தரமா இருக்கக்கூடியது இறைவன் மட்டும்தான். அவனுடைய பேர் என்னது அரபிக்ல? ஹாலித். அந்த ஹா வந்துட்டு உதாரணம் நம்ம காரி துப்போம், காரி எச்சிதான். அப்ப எப்படி இருக்கும்? ஹா. அந்த மாதிரியான உச்சரிப்புல வரக்கூடிய எழுத்து என்னது? ஹா. ஓகேங்களா? ஹாலித். ஓகேங்களா? வேற மற்றொரு வகை அப்படின்னு பார்த்தோம்னா மஹ்ரஜல் லிசான். நாக்குல இருந்து உச்சரிக்கக்கூடிய உச்சரிப்புகள் சில வார்த்தைகள் இருக்கு. அதுல நம்ம இன்னைக்கு தரஃபல் லிசான், நாக்கினுடைய ஒரு ஓரத்திலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை மட்டும் இன்னைக்கு பார்த்து நம்ம வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தரஃபல் லிசான் மஅல் அஸ்னான், அதையுமே 2 வகைப்படுத்தலாம். நாவுனுடைய ஓரங்கள்ல இருந்து உச்சரிக்கிறதுல பல்லோட இணைந்து, இந்த நாக்கு இருக்குது இல்லையா, பல்லோட இணைந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு சொன்னா சா, ஜால், வா. சா, ஜால், வா. இப்ப சா. சா எங்க இருந்து வரணும்? பல்லனுடைய மேல் பல்லனுடைய கீழே பட்டு என்ன இருக்கணும்? அதனுடைய உச்சரிப்பு வரணும்.
சா சொல்லுங்க சா. உதாரணத்துக்கு சௌபுன், அரபிக்ல ஆடிக்கு என்ன சொல்லுவாங்க? சௌப், சௌபுன்னு சொல்லுவாங்க. அந்த சா எங்க இருந்து வருது? பல்லினுடைய கீழே. ஓகேங்களா? அதே போல ஜால், ஜால் உதாரணத்துக்கு ذهب, ذهبன்னா அரபில சென்றான்னு அர்த்தம். அந்த ஜால் எங்க இருந்து வருது? அந்த பல்லுக்கு கீழே இருந்து அந்த சவுண்ட் வருது. சொல்லுங்க ஜால், ذهب, ذهب. அதே போல வோ, அதே போல என்னது? வா. அந்த வா எங்க இருந்து வருது? பல்லினுடைய உள்புறத்துல நாக்கு என்னது? டச் ஆகி என்னது? அந்த சவுண்ட் வருது. வா, வாய் நிறைய வரணும். அந்த வா எப்படி வரணும்? வாய் நிறைய வரணும். அந்த உதாரணத்துக்கு வர்ஃபுன், வர்ஃபுன் அரபிக்ல சொல்லுவாங்க. வர்ஃபுனுடைய முதல் எழுத்து வா. ஓகேங்களா? வர்ஃபுன். அதே போல நாவுனுடைய ஓரத்துல மேல் லிசா, லிசா அப்படின்னு சொன்னா மேல உள்ள கம், வாயினுடைய மேல் முகடு இருக்குது இல்லையா? உள் முகடு. அந்த மேல் முகடுல தட்டி அதை டச் பண்ணி வரக்கூடிய உச்சரிப்புகள் என்னென்ன எழுத்துக்கள்? அது ஒரு 6 எழுத்துக்கள். என்ன? தா, தால், சா. தா உதாரணத்துக்கு தாப, தாப அது வந்துட்டு இறந்த காலத்துல வரக்கூடிய ஒரு வெர்பு. ஓகேங்களா? ஒரு செயல். தாப அப்படின்னு சொன்னா செஞ்ச குற்றத்தை உணர்ந்து அதை நான் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? தாப. அவன் செஞ்சது உணர்ந்துட்டான். தாப, தாப. அதுல வரக்கூடிய தா என்னது? தா. மேல உள்ள அந்த கம்மோட ஒட்டி அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும். தா, தாப. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தால், உதாரணத்துக்கு இந்த தால்னு சொல்லுவாங்கல்ல, தால் சாவல், தால் சா, அதுல வரக்கூடிய தால். இப்ப இந்த தால் வந்துட்டு எப்படி வரணும்? கொஞ்சம் அதோட ஸ்ட்ராங்கா வலிமை வல்லினமா வரணும் தால். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தா, அந்த தா இது வந்துட்டு லைட்டா முதல்ல பார்த்தக்கூடிய தாவுக்கும் இதுக்கும் என்ன இருக்கணும்? இது வந்துட்டு கொஞ்சம் மெல்லினமா லைட்டா வரும் இந்த சவுண்ட் தா. ஓகேங்களா? இது மூணுமே எங்க இருந்து வருது? மேல் முகடுல வந்துட்டு நாக்கு டச் ஆகி வெளியே வரக்கூடிய ப்ரொனன்சியேஷன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா மற்ற சாத், சாத் இது வந்துட்டு விசிலினுடைய தன்மை இருக்கும் சாதுல. இந்த சாதுல என்ன இருக்கும்? விசிலினுடைய தன்மை சாது. அதுக்கப்புறம் ஜா, சீன், ஜா, சீன். இந்த 3 எழுத்துமே என்னது? நாக்கினுடைய ஓரத்துல இருந்து வரக்கூடியது. சாத், ஜா, சீன், சீன். ஓகேங்களா? இத 3 ப்ரொனன்ஸ் பண்ணும்போதுமே மேல் முகடோட நாக்கு அந்த ஓரங்கள்ல என்ன ஆகும்? டச் ஆகும். இப்போ சாத் உதாரணத்துக்கு சாலிஹ், சாலிஹ்ங்கிறது பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாலிஹ்னா ஒழுக்கத்துக்கு சொல்லுவாங்க, ஒழுக்கமுடையவன் சாலிஹ். ஓகே, நபியினுடைய பேரு சாலிஹ். அதுல வரக்கூடிய சாத் என்னது? இந்த சாத், சாத். ஓகேங்களா? அதே போல ஜா, ஜெயின் அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? ஜெயின் எப்படி இருக்கிற? குட், ஐ அம் டூயிங் குட், ஜெயின். அப்ப ஜெயின் அப்படிங்கிறது என்னது? நாக்குல இருந்து வரக்கூடிய, நாக்கு ஓரத்துல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு ஜெயின். அதே போல சாலிம், சீன், சாலிம், சாலிம். சலாம் சொல்லுவோம் இல்லையா? சலாம். அந்த சீன் எங்க இருக்குது? அந்த நாக்கினுடைய ஓரங்கள்ல இருந்து வரக்கூடிய உச்சரிப்பு சீன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா சோ இதுதான் நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? நம்ம மஹ்ரஜல் ஜோஃப், மஹ்ரஜல் ஹலக், மஹ்ரஜ் தரஃப் அல் லிசான் என்னென்ன பார்த்திருக்கோம்? காலி இடத்துல இருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதே போல மஹ்ரஜ் அல் ஹலக் தொண்டிலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். அதே போல நாவினுடைய ஓரத்திலிருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள். இந்த 3யுமே நீங்க என்ன பண்ணுங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இப்போ வந்துட்டு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. லா தன்சல் இஅஜாப் அல் இஷ்திராக் அப்படின்னா என்ன? லா தன்சல் இஅஜாப் அல் இஷ்திராக் அப்படின்னு சொன்னா மறந்துடாதீங்க. லா தன்சல் அல் இஅஜாப்னா லைக் பண்ண, வல் இஷ்திராக்னா சப்ஸ்கிரைப் பண்ண. லா தன்சல் இஅஜாப் அல் இஷ்திராக். அதே போல இன்னைக்கு நம்ம பார்த்த லெசன் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. Keep learning, stay curious, see you in the next lesson.